உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கப்பழஞ்சொல் பூதுக்குமெம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போம் கேள். எங்கொங்கை நின் நண்பர் அல்லார்தோல் சேரற்க எங்கை உனக்கெல்லாதெப்பணியும் செய்யற்க கங்குள் பகலெங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கிப் பரிசேயமக்கெங்கோ நல்குதியேல் எங்களிலன் ஞாயிறமக்கேலோர் எம்பாவாய். எங்களிலன் ஞாயிறமக்கேலோர் எம்பாவாய். உன்னிடம் கைப்பிடித்து கொடுக்கப்படும் என் பிள்ளை உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்றொரு பழமொழியை புதுப்பித்துச் சொல்ல நினைக்கிறோம். எனினும் எம்பெருமானே, நாங்கள் அச்சத்தால் ஒன்று கூறுகிறோம், கேட்பாயாக. எம் இளமார்புகள் நின் அடியவர் அல்லார் தோள் சேராதிருக்கவும் எம் கை உம் அடியார் அல்லார்க்கு எப்பணியும் செய்யாதிருக்கவும் இரவும் பகலும் எம் கண் உம்மைத் தவிர மற்றொன்று காணாதிருக்கவும் அருள் புரிவாயாக. எம் அரசனே, நீ இவ்வாறு புரிந்தால் இப்பரிசை நீ எமக்கு அளித்தால் கதிரவன் எங்கே உதித்தால் எங்களுக்கென்ன? உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கப்பழஞ்சொல் பூதுக்குமெம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போம் கேள். எங்கொங்கை நின் நண்பர் அல்லார்தோல் சேரற்க எங்கை உனக்கெல்லாதெப்பணியும் செய்யற்க கங்குள் பகலெங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கிப் பரிசேயமக்கெங்கோ நல்குதியேல் எங்களிலன் ஞாயிறமக்கேலோர் எம்பாவாய். எங்களிலன் ஞாயிறமக்கேலோர் எம்பாவாய். உன்னிடம் கைப்பிடித்து கொடுக்கப்படும் என் பிள்ளை உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்றொரு பழமொழியை புதுப்பித்துச் சொல்ல நினைக்கிறோம். எனினும் எம்பெருமானே, நாங்கள் அச்சத்தால் ஒன்று கூறுகிறோம், கேட்பாயாக. எம் இளமார்புகள் நின் அடியவர் அல்லார் தோள் சேராதிருக்கவும் எம் கை உம் அடியார் அல்லார்க்கு எப்பணியும் செய்யாதிருக்கவும் இரவும் பகலும் எம் கண் உம்மைத் தவிர மற்றொன்று காணாதிருக்கவும் அருள் புரிவாயாக. எம் அரசனே, நீ இவ்வாறு புரிந்தால் இப்பரிசை நீ எமக்கு அளித்தால் கதிரவன் எங்கே உதித்தால் எங்களுக்கென்ன? மாணிக்கவாசகர். இயற்பெயர் திருவாதவூரடிகள். அடைமொழிகள்: அருள்வாசகர், மாணிக்கவாசகர், திருவாதவூரடிகள், மணிமொழியார், தென்னவன் பிரமராயன். படைப்புகள்: திருவாசகம், திருக்குவையார். சைவ சமய கூறவர்கள் நால்வரில் ஒருவர். ஞான நெறியை பின்பற்றிய இவர் 32 ஆண்டுகளே வாழ்ந்து ஆனி மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார். திருவெம்பாவை 8ஆம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை. திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான். ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து. மார்கழி மாதத்திலே விடியற்காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை. இரவு அஞ்ஞானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி. நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் 20 பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் 10 பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி 30 நாளும் பாடப்படும்.